ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம மூளை ஒரு நாளைக்கு சுமார் 20லிருந்து 25% நம்ம உடலின் மொத்த ஆற்றலை பயன்படுத்துது. நம்ம மூளை அதிகமாக சிந்திக்கும் பொழுது, அதாவது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது, அதிக கவனம் செலுத்தும் பொழுது, மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அதிக அளவு ஆற்றலை பயன்படுத்துது. மூளையோட முதன்மை ஆற்றல் மூலம் குளுக்கோஸ். மூளை ஒரு நாளைக்கு 25% வரைக்கும் உடலின் மொத்த ஆற்றலை பயன்படுத்துது. சுமார் 20லிருந்து 30 கிராம் குளுக்கோஸ் ஒரு மணி நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுது. மூளை அதிகமா வேலை செய்யும் பொழுது குளுக்கோஸை வேகமா பயன்படுத்துவதால உடல்ல குளுக்கோஸ் அளவு குறைய தொடங்கலாம். இது பசி இல்லைன்னா தாக உணர்வை தூண்டலாம். ஏன்னா உடல் ஆற்றலை நிரப்ப முயற்சிக்குது. ஆனா தாக உணர்வு நேரடியா மூளையின் குளுக்கோஸ் பயன்பாட்டால் ஏற்படுவதை விட உடல்ல நீரிழப்பு அல்லது மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய வாய் வறட்சியோட தொடர்புடையதா இருக்கலாம். மூளை எப்பொழுதும் குளுக்கோஸை பயன்படுத்தினாலும் அறிவுசார் பணிகளை செய்யும் பொழுது, கணக்குகளை செய்து முடிக்கும் பொழுது, முடிவெடுக்கும் பொழுது, படித்து கொண்டிருக்கும் பொழுது, நினைவாற்றலை பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு குளுக்கோஸை பயன்படுத்துது. மன அழுத்தமா இருக்கும் பொழுது மூளையோட முன்பகுதி மற்றும் அமிக்டாலா அதிக ஆற்றலை பயன்படுத்துது. நீண்ட நேரம் ஒரு பணியில கவனம் செலுத்தும் பொழுது அதிகம் குளுக்கோஸை பயன்படுத்துது. உணர்ச்சி மிக்க முடிவுகளை எடுக்கும் பொழுது, உணர்ச்சி அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அதிக அளவு குளுக்கோஸ் மூளையால எடுக்கப்படுது. மூளை குளுக்கோஸை மட்டுமே ஆற்றலா பயன்படுத்துவதில்லை. பசியின்மை இல்லைனா குளுக்கோஸ் குறைவா இருக்கும் பொழுது கீட்டோன்கள் போன்ற மாற்று ஆற்றல் மூலங்களையும் பயன்படுத்தலாம். உடல்ல ஒவ்வொரு உறுப்பும் குளுக்கோஸை பயன்படுத்துது. ஆனா அதோட பயன்பாடு நேரம் மற்றும் செயல்பாட்டை பொறுத்து மாறுபடும். மூளை 24 மணி நேரமும் குளுக்கோஸை பயன்படுத்துது. தூக்கத்திலும் எடுத்துக்கொள்ளுது. ஆனா சற்று குறைவா. மூளை ஒரு நாளைக்கு 120லிருந்து 150 கிராம் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது. தசைகள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது, நடைப்பயிற்சி செய்யும் பொழுது, அதிக உடல் உழைப்பு நேரங்கள்ல குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது. தசைகள் இயக்கத்திற்கு குளுக்கோஸை பயன்படுத்துது. கடுமையான உடற்பயிற்சி செய்யும் பொழுது கிளைகோஜனாக சேமிக்கப்பட்ட குளுக்கோஸை பயன்படுத்துது. உடற்பயிற்சியோட தீவிரத்தை பொறுத்து 50லிருந்து 200 கிராம் வரைக்கும் குளுக்கோஸ் தசைகளால பயன்படுத்தப்படுது. இதயம் எந்த நேரத்திலும் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது, ஓய்வு நிலையிலும். இதய தசைகள் தொடர்ந்து இயங்குவதற்கு குளுக்கோஸை பயன்படுத்துது. மன அழுத்தம் இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யும் பொழுது இது அதிகரிக்க தொடங்கும். இதயம் ஒரு நாளைக்கு 30லிருந்து 50 கிராம் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது. கல்லீரல் உணவு உண்ணும் பொழுதும் உணவு உண்ணாத நேரங்களில் கிளைகோஜன் உற்பத்தி மற்றும் வெளியீட்டிற்காக எடுத்துக்கொள்ளுது. குளுக்கோஸை சேமித்து கிளைகோஜனாக மாற்றி தேவைப்படும் பொழுது வெளியிடுது. சாப்பிடாம நம்ம இருக்கும் பொழுது குளுக்கோனியோஜெனிசிஸ் மூலமா குளுக்கோஸை உற்பத்தி செய்யுது. இது குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு உடலின் தேவைக்கு ஏற்ப மாறுபடுது. சிறுநீரகங்கள் எல்லா நேரத்திலும் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது. குறிப்பா சாப்பிடாம இருக்கும் பொழுது அதிகம் எடுத்துக்கொள்ளுது. குளுக்கோஸை வடிகட்டுவது மற்றும் உற்பத்தி செய்ய இது உதவுது. மூளை மற்றும் தசைகளோட ஒப்பிடும் பொழுது சிறுநீரகங்கள் குறைவாவே குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது. இரத்த சிவப்பணுக்கள் எல்லா நேரத்திலும் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளுது. ஆக்சிஜனை கொண்டு செல்ல குளுக்கோஸ் ஆற்றலா பயன்படுத்துது. ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுது.